வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஏற்கனவே நம்ம ஆரியன் பற்றி யாருன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ திராவிடம் அப்படின்னு சொல்லி நம்ம யாருன்னு பார்ப்போம். சுமார் 1330 காலங்களில் பார்த்திங்கன்னா விஜயநகரம் அப்படின்ற ஒரு மாநகரம் அங்கே ஹரிஹர புக்கராய அப்படின்ட்டு 2 படைத்தளபதிகள், அதாவது அதில் 2 தேர் இருக்குது. அவங்க கன்னடர்னு ஒருத்தர் சொல்கிறான், தெலுங்குன்னு ஒருத்தர் சொல்கிறான். அவங்களும் கிட்டத்தட்ட 2த்துக்கும் சமமாக தான் நடந்திருக்காங்க. கன்னட வெர்ஷன் என்னென்னா, அவர் ஹொய்சாலா படையில் இருந்தவங்க 2 பேரும். அதுக்கப்புறம் அந்த ஹொய்சாலா வீழ்ச்சிக்கு பிறகு இவங்க 2 பேரும் சேர்ந்து விஜயநகரம் பேரரசு அப்படின்ட்டு ஒரு அரசாங்கத்தை நிறுவுறாங்க. தெலுங்கு வெர்ஷன் என்ன சொல்கிறானுங்கன்னா, அவங்க 2 பேரும் காக்காத்தியா அந்த ஒரு அரசாங்கத்துலேருந்து பிரிஞ்ச படைத்தலைவர்கள் 2 பேர் சேர்ந்து இந்த காக்கத்தியா வெர்ஷனில் பார்த்திங்கன்னா அவங்கள வித்யாரண்யர் சிருங்கேரி மடம்னு ஒன்று இருக்குது. அதில் எப்படி சங்கராச்சாரியர் காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த மாதிரி சிருங்கேரிலையும் சங்கராச்சாரியர் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வித்யாரண்யர். அவர் ஒரு குருவாக இருந்து இவங்க 2 பேருக்கு இப்படி ஒரு அரசாங்கத்தை உருவாக்கணும்னு சொல்லி கேட்டதாக சொல்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ தூரம் உண்மை போய் தெரில. சரி, நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த திராவிடம் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். உண்மையில் திராவிடம்னா என்ன அப்படின்னா, சமஸ்கிருதப்படி திராவிடன்றது தமிழ் தான். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அது ஆனால் அந்த திராவிடன்ற சொல்லை யார் பயன்படுத்துகிறாங்க, எதுக்காக பயன்படுத்துகிறாங்க, தமிழ்நாட்டில் அந்த அரசியல் எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்ப்போம். சரி, இப்போ புக்கர் ஹரிஹரன் சொன்னேன் இல்லைங்களா, அந்த புக்கராயனோட மகன்தான் குமார கம்பனன்றவன். அவன் கிட்டத்தட்ட 1400 மதுரா விஜயம் அப்படின்ட்டு தமிழ்நாட்டு மேலே படையெடுத்து வரான். அவன் முதல்ல வர்றப்போ நம்ம திருவண்ணாமலையில் ஆட்சி செஞ்சிட்டு இருந்த சம்புவராயர்கள் அவங்க மேலே படையெடுத்து அவங்கள வீழ்த்திட்டு காஞ்சிபுரத்தில் ஒரு புதிய அரசை உருவாக்குறான். இந்த விஜயநகரத்தோட ஒரு தொடர்ச்சியாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அப்படியே தெற்கு நோக்கி போய் மதுரை சுல்தானேட். அந்த காலத்தில் மதுரை இஸ்லாமியர்கள் கையில் இருந்தது. இந்த சுல்தானுக்கு எதிராக படையெடுத்து போய் மதுரை சுல்தானை வீழ்த்துறான். மதுரை சுல்தானை வீழ்த்தினதும் அவன் என்ன பண்ணியிருக்கணும், மதுரையை குறைஞ்சபட்சம் பாண்டியருக்கு ஒப்படைச்சிட்டு, பாண்டியர்கள் அப்போ சிற்றரசாக இருந்தாங்க. அவங்க இப்போ தொடர்ச்சியான தோல்விகளால் சிற்றரசா தென்காசி பாண்டியர் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சிற்றரசராக மாறி இருந்தாங்க. அவங்க கையில் ஆட்சியை கொடுத்துருக்கணும். ஆனால் இவன் கொடுக்காம தெலுங்கு அங்கேருந்து கூட்டிகிட்டு தெலுங்கு தளபதிகள்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டான். அவனும் என்ன பண்ணானுங்க, மீண்டும் பாண்டியர்களோ இல்லை தமிழ் மன்னர்களோ யாரும் இங்கே உருவாகிடக்கூடாது, மீண்டும் அரசை கட்டமைச்சிடக்கூடாதுன்றதுக்காக 72 பாளையங்களாக பிரித்தான் தமிழ்நாட்டை. அந்த 72 பாளையத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு சில அவங்க அந்த தெலுங்கனுங்களுக்கு அவங்களாம் ஆதரவாக இருந்தானோ குறிப்பிட்ட சாதிக்காரனு அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு மீதியை எல்லாமே தெலுங்கு கன்னடா சேர்ந்த
இந்த படை தளபதிகள் வந்து வச்சுக்கிட்டானுங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், சென்னை, தஞ்சாவூர், அதுக்கப்புறம் மதுரை, இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா இந்த நிலம் யார் கையில், வளமான நிலம் யார் கையில் இருக்குது அப்படின்னா தெலுங்குக்காரனுங்கிட்ட தான் இருக்கும். எப்படி இது நடக்குது? தமிழ்நாட்டில் வந்து தமிழ் பூர்வகுடியாக இருக்கிற பறையர்கிட்டயோ பல்லர்கிட்டயோ இல்லை இன்னும் பல சமூகங்கிட்டயோ நிலங்கள் இல்லை. அவங்கெல்லாம் இன்னும் கூலிகளாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த தெலுங்கனுங்க 7% தமிழ்நாட்டில் இருக்கானுங்க. அவங்கக்கிட்ட 30% அளவுக்கு நிலம் இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு ஒயிட் எலிஃபெண்ட் மாதிரி தான். நம்ம தமிழர்களோட வளத்தை தேடி தின்னுட்டு இவனுங்க வந்து நல்லா சொகுசாக 500-600 வருஷமாக இருந்துட்டு இன்னமும் அவனுங்க வந்து அந்த விட்டு கொடுக்க மனம் இல்லாமல் திமுகன்ற கட்சியோட சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கி அவனுங்க தமிழ்நாட்டோட ஆட்சி அதிகாரத்தை அவனுக்கு தான் வச்சுருக்கானுங்க. லிட்டரலாக சொல்ல போனால் இதுதான் உண்மை. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சாலும் அவனுங்க வந்து அதை பற்றி கண்டுக்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா அவங்களோட தினசரி வயிற்றுப்பாட்டுக்கு ஓடுறதுக்கே சரியாக இருக்குது. இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும். திராவிடம்ன்றது பார்த்திங்கன்னா, இந்த திராவிடம் என்பதை ராமசாமி பெரியார் எதுக்கு கொண்டு வந்தாருன்னு, அவர் ஒரு கன்னடர். இந்த மாதிரி தான் அவங்க அந்த 72 பாளையத்தில் ஏதோ ஒரு ஈரோடு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பாளையத்தில் அவங்க அப்பா வேலை செஞ்சவர். ஈரோடில் வேறு மஞ்சள் மண்டியை ஏதோ வியாபாரம் பண்ணி ஏதோ குறிப்பிட்ட அளவுக்கு காசு சேர்த்து வச்சுருந்தார். இப்படி தான் வந்து தமிழ்நாட்டில் பிற மொழியை சேர்ந்தவர்கள் ஒரு 10% பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க கையில் தான் கிட்டத்தட்ட 50% பொருளாதாரம், விவசாயம், கல்வித்துறை எல்லாமே இருக்குது. தமிழர்கள் வந்து இன்னமும் வந்து இன்னும் பழைய பெருமையை பேசிக்கிட்டு நாங்கள் ஆண்ட ஜாதி, நாங்கள் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு பேசிகிட்டு இல்லாமல் யார் உண்மையான தமிழ்நாட்டை ஆண்டுட்ருக்காங்க, தமிழ்நாட்டின் வளங்களை யார் சுரண்டி தின்னுட்ருக்கானுங்க அப்படின்னு பார்க்கணும். இது தமிழ்நாட்டில் மொத்தம் 3 வந்தேரிங்க இருக்காங்க. நான் அந்த வந்தேரினே சொல்கிறேன். முதல் பார்த்திங்கன்னா ஆரியர்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்களை கலாச்சார ரீதியாக ஒடுக்குனாங்க. 2வது வந்தவங்க இந்த கன்னட, தெலுங்கு, விஜயநகர வாரிசுகள். இவனுங்க வந்து நம்ம பொருளாதார ரீதியாக வளத்தை ஒடுக்கி நம்மளை வந்து தாழ்வு மனப்பான்மை கொண்டு வந்தானுங்க. 3வதாக இருக்கிறவனுங்க இந்திக்காரனுங்க. இப்போ இந்த 100-200 வருஷமாக இவனுங்க மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கானுங்க. குறிப்பாக கடந்த 20 வருஷத்தில் கோடிக்கணக்கான பேர் உள்ளே வந்துட்டான். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்க பணிகள், மத்திய அரசு பணிகள், தொழிற்சாலைகள், வணிகம் எல்லாத்தையுமே இன்றைக்கி இந்திக்காரங்க கையில் போயிட்டுருக்கு. நம்ம சமூகத்தை தமிழ் சமூகம் வந்து பார்த்திங்கன்னா பக்தி இயக்கத்தை விட்டுட்டோம், வேளாண்மையை விட்டுட்டோம், இப்போ பொருளாதாரத்தையும் விட்டுட்டுருக்கோம். அதெல்லாம் வந்து யோசிக்கணும். படிங்க, வரலாறு படிங்க, அதுதான் முக்கியம். நன்றி நண்பர்களே.